எப்படி ஆசீர்வாதம் ரியலோ அதே போல் சாபமும் ரியல் பாருங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டாருன்னு சொன்னால், நம்ம சாபத்துக்குள்ளே இருந்தோம், சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். சாபம் ரியல். சாபமாக இருந்ததுனால தான் நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தது. கையிட்டு செய்கிற காரியம் எதுவுமே வாய்க்கலை. இதை தொட்டால் அது வாய்க்கலை, அதை தொட்டால் இது வாய்க்கலை, குடும்பம் வாய்க்கலை, பிள்ளைகள் வாய்க்கலை, செய்கிற வியாபாரம் வாய்க்கலை, எதுவும் வாய்க்கலை. அப்படியெல்லாம் இருந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் அதிலிருந்து மீட்டு என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதத்துக்குள்ள, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்கிறது இதை விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சாபம் இருக்குன்றது நம்பிடக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேங்க, எனக்கு சரியாக போகல, அதனால எனக்கு சாபம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஆளை ஜெபம் பண்ண கூப்பிட்டேன், என் வியாபாரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஜெபம் பண்ண கூப்பிட்டேன். அவர் சொல்லிட்டார், யாரோ சாபம் வச்சுருக்கிறாங்க, யாரோ உனக்கு செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஏயா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்குது, நீ ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிற சாபத்தை இல்லைங்க, சூழ்நிலை அப்படி இருக்குது. அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணால் அவர் சொன்னார் இதுதான் காரணம்னு சொன்னார். அவர் சொன்னது உண்மையா, கர்த்தர் சொன்னது உண்மையா? அவர் உனக்கு சாபம் வச்சுருக்கிறாங்க, செய்வினை வச்சுருக்கிறாங்க, அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார்னு வேதம் சொல்லுது, அது உண்மையா? ரெண்டுத்தில் எது உண்மை? நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்கிறது தான் உண்மை. எனக்கு ஒருவேளை சில காரியம் சரியாக போகாமல் இருக்கலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம், சில பிரச்சனைகள் நான் சந்திக்கலாம். ஆனால் நான் எதை விசுவாசிக்கப்படுறேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து சாபத்தை நிராகரித்து எல்லா விதமான குறைவுகளையும் நான் மேற்கொள்வேன். ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, இவங்களுக்கு எதிராக ஒரு சேனை கூடி இவங்களை அழிக்கணும்னு வந்த உடனே அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நின்று நம்ம மேலே ஏதோ சாபம் இருக்குது போல இருக்கு, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு முடிஞ்சிருக்கும் கதையை. அவ்வளோதான். கிடையாது, சாபம் இல்லை. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, சில எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, விரோதிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற ரீதியில் தான் நம்ம அதை சந்திக்க வேண்டும் இல்லையா? நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு நமக்கு ஒருவேளை சாபம் இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிக்கக்கூடாது. வேதத்தை பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சூழ்நிலையை பார்த்துட்டு எனக்கு சாபம் இருக்குது போல இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒரே சொப்பனங்க, ஏதோ ஒரு நாய் துரத்துற மாதிரி சொப்பனம், ஒரு பாம்பு துரத்துற மாதிரி சொப்பனம். இப்போ என்ன சொல்கிறீங்க என்ன? அதனால் ஏதோ சாபம் வச்சுட்டாங்களான்னு இருக்குது. நான் சொன்னேன், கலாத்தியர் 3:14 சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மளை மீட்டுக்கொள்ளும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டா இருக்குன்னு சொல்லியிருக்குது. அதை கொஞ்சம் தியானிச்சுக்கிட்டே படுக்கக்கூடாதா? சொப்பனம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களை துரத்தி உங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். இப்போ நாய் துரத்துற மாதிரி இருக்குது, பாம்பு